பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, சாமுவேல் சவுல ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ஆனா சவுல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்து கர்த்தருக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா அவன் நடந்துக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? வா, நான் உனக்கு இன்னொரு புதிய ராஜாவா நான் அபிஷேகம் பண்ணும்படிக்கு நான் உன்னை ஈசாயின் மகனிடத்துக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், சவுல் திருந்த மாட்டானா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, இன்னும் இதுல இருந்து உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சவுல சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. ஆனா சவுல் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நடக்கல. அதனால அவனை வெறுத்து, சவுலை வெறுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் நினைக்கிறார். சாமுவேல் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, நான் அபிஷேகம் பண்ணனவனாச்சே, இப்படி போயிட்டானே, நான் அபிஷேகம் பண்ணினேன், இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி சவுலை குறிச்சு வருத்தப்படுறார். அப்ப வருத்தப்படும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அதனால இன்றைக்கும் கூட நீங்களும், ஐயோ நான் பார்த்து இந்த காரியத்தை செஞ்சேனே, நான் பார்த்து இந்த காரியம் செஞ்சேன், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க எதை குறிச்சாவது நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய ராஜாவை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல்கிட்ட சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க பழைய சவுலுக்காக, நீங்க இழந்து போன பழைய வாழ்க்கைக்காக, ஐயோ இது இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எந்த காரியத்தை குறித்து வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தரப்போகிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது 8வது பையன், ஈசாய்க்கு 8வது கடைசி பையன். தாவீதுனா ஒரு புதிய ஆரம்பம் அர்த்தம். ஒரு புதிய ஆரம்பம். தாவீது அப்படின்னா நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சவுலுக்காக தாவீதை ஏற்படுத்தினது போல நீங்கள் எதை குறிச்சு கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அபிஷேகம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். சொல்லுவாங்க இல்லையா, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் முத அபிஷேகம் பண்ணேன், எப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி சாமுவேல் வருத்தப்பட்டது மாதிரி ஜனங்க சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். அது அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வரலாறுல அப்படி கிடையாது. முதல்ல சரியில்லைன்னா அதை விட அடுத்தது பெட்டரா தான் ஆண்டவர் தருவார். அதனால சவுலுக்காக, அதாவது இழந்து போனதுக்காக நீங்க வருத்தப்படாம, அதாவது சவுலுக்காக வருத்தப்படாம தாவீதுக்காக, அதாவது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக, புதிய ஆரம்பத்துக்காக கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ பழையவைகளை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காம, நான் உனக்கு கொடுக்க போகிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு புதிய நன்மைகளை செய்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மகிழ பண்ண போகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல விலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, இழந்து போன வாழ்க்கைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், ஆண்டவரே நீர் தரப்போகிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ராஜா. எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவோ ஆண்டவரை கேட்ட காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் நீர் கேளாத நிறைய ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரை கேட்டதையும் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரை இழந்து போன சவுலுக்காக ஆண்டவரை வருத்தப்படாம நீர் தரப்போகிற புதிய தாவீதுக்காக ஆண்டவரை நன்றி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை புதிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சவுலுக்காக வருத்தப்படாமல் தாவீதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.